அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் புதன் பகவானுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றார். இதன் காரணமாக பலவிதமான யோகங்களும் உருவாகின்றது. அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் செப்டம்பர் 4ஆம் தேதி சிம்ம ராசியில் புதன் பயிற்சியும், செப்டம்பர் 16ஆம் தேதி கன்னி ராசியில் சூரியன் பயிற்சியும், செப்டம்பர் 18ஆம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரனும், செப்டம்பர் 23ஆம் தேதி கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதனும் இந்த கிரக பயிற்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கின்றது. செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தில் உங்கள் பேச்சில் அதிகாரத்தன்மையும் தைரியமாக எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடிய மன உறுதியும் இருக்கும். பயணங்கள் மூலம் சிறப்பான பலனை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முன்னேற்றத்தை காண முடியும். அதனை விரிவாக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இருப்பினும் முக்கிய முடிவுகளில் அதிக கவனம் தேவை. மன அமைதியின்மை மற்றும் உடனே எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். உங்கள் பேச்சில் அதிகார தோனி இருக்கும் என்பதால் பிறரின் மனம் காயப்படலாம். உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. திருமணம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல தகவல்கள் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக சிறப்பான ஆற்றலுடன் நற்பலன்களையும் அதிகமாக பெறுவீர்கள். நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கும் மாதமாக திகழப் போகிறது. பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நன்மையை தரும். பழைய வீட்டையோ வாகனத்தையோ புதுப்பிக்கும் சூழ்நிலையும் உண்டாகும். சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும். இருப்பினும் அதனை திறமையுடன் செய்து முடிப்பதன் மூலம் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் பெறுவது சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழலை உண்டாக்கலாம். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுப்பது நல்லது. மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியை கொடுக்கும் மாதமாக இருக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். திருமண முயற்சிகளும் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக அமையும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்கும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம். பற்று வரவில் கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும்.
அடுத்ததாக பாதம் 3, 4 மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது. சூரிய பகவானால் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். சட்ட சிக்கலில் இருந்து வெளிவருவீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். நட்சத்திரநாதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அங்குள்ள குரு பகவானால் குருமங்கள யோகம் உண்டாகும். செல்வாக்கு வெளிப்படும். உங்கள் ராசிநாதன் தனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் தேவைக்கு ஏற்ற பணம் வரும். பொன்பொருள் சேரும். பொருளாதார நிலையும் உயரும். ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகளும் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல் ஆரோக்கியம் சீராகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இருந்த சங்கடம் நீங்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனால் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும். சம்பாதிப்பதில் கவனம் செல்லும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். சூரிய பகவான் ஆட்சியாவதால் முயற்சியில் வெற்றி உண்டாகும். நீங்கள் மேற்கொண்ட வேலையும் நடக்கும். பிறரால் செய்ய முடியாதவற்றையும் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குரு பகவானால் உங்கள் உடல் நிலையில் இருந்த சங்கடம் விலகும். தாய்வழி உறவுகளுக்குள் ஒத்துழைப்பு ஏற்படும். இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும். தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். வழக்கு விவகாரம் சாதகமாகலாம். செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். பார்த்து வரும் வேலை செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு இருந்த கணவரின் உடல்நிலை முன்னேற்றம் அடையும். பொன்பொருள் சேரும். சிறு வியாபாரி உழைப்பாளிகளின் நிலையம் உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாவதால் விருப்பங்கள் நிறைவேறும். திட்டமிட்ட வேலைகளையும் நடத்தி முடிப்பீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகமும் தடுமாற்றமும் ஏற்படும். குருவின் பார்வையால் இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் மாறும். ஆரோக்கியம் சீராகும். இனி எல்லாவற்றிலுமே நிம்மதி உண்டாகும். உறவினர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உற்சாகமாக செயல்படும் நிலையும் ஏற்படும். தடைப்பட்டு இருந்த வேலை நடைபெறும். முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். அரசு விவகாரம் சாதகமாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை இப்பொழுது உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். சிறு சிறு பிரச்சனையால் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்று சேருவார்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியை கொடுக்கும் மாதமாக அமையும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனையும் ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகளும் சாதகமாக முடியும். உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கின்ற புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதை நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இருக்க போகின்றது. மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 14 விடியற்காலை முதல் செப்டம்பர் 16ஆம் தேதி விடியற்காலை வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.